ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி லோன் உல்ஃபில் தொடர்ந்து 2 மேட்ச் நான் ஜெயிக்க போகிறேன். ஸோ கைஸ், என்னால் அது முடியுமா இல்லை தோற்றுறானா பார்க்கலாம். ஒரு தடவை தோற்றாலும் அவ்வளோதான், நான் தோற்ற மாதிரி. ஸோ கைஸ், அதனால் ஒரு தடவை நான் தோக்காத மாதிரி நான் பார்த்துக்கணும். ஸோ now started. Free Fire. வாயால் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டேன். விளையாட போகிறது என் கை தானே, எப்படி விளையாட போதோ பார்க்கலாம். என்னங்கன்னு செலக்ட் பண்ணுறோம். P90. ஓகே, வர P90 தானே, சரி சூப்பர், பிரச்சனை இல்லை. நான் ஸ்டிச் பண்ணி டிங் 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 எழுது. அதுக்கு அடிக்கிறதுக்கு நீ இல்லை பேனல்ஸ் வேறு பண்ணிடு. ஹேக்கடை வச்சுனது அப்படிங்க இப்படி வரணும் அந்த உடனே பார்த்துன்னு ஒரு அடி, அவ்வளோதான், மண்டை சாட்டு கீழே விழுந்துட்டான். காலில் விழாது தம்பி, என்ன தம்பி, காலெல்லாம் விழக்கூடாது. சரி, நான் ஒரு பாயிண்ட் எடுத்து மண்டை சாட்டு கொடுத்து எப்படியா பாயிண்ட் அப்படியே நோ ஸ்டார்ட். திரும்பி அவன் இப்படி ஏற மாட்டான் நினைக்கிறேன். யாரில் எவ்வளோ போயிட்டு மாட்டேன் வர்றாமப்பில் பாலேன். சரி, ஸ்மோக் பண்ணேன். நீ எங்கேயோ தீசன் வைஸ், நான் ஒரு முட்டாப்பேன் அடி அதான் அங்கிருந்து அம்மோ. ஆனால் அவன் பாயிண்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, புயா தானே மாட்டிக்கணும். அடிச்சுக்கலாம் முடிச்சுட்டேன். நம்ம தான் கைஸ், என்ன நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. சரி, 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஸ்னைப்பர் தான் எடுப்பேன். ஆனால் ஸ்னைப்பரில் நான் பந்தாடுவேன். எவனாலே என்கிட்ட நிற்க முடியாது. இங்கே பாங்கி பதிரசா தாங்கி டெலிஃபோன் நம்பர் 1 2 3 சாப்பிடுவா பி காப்பி. P90 வந்துருக்கு. ஆனாலும் ரொம்ப கூட்டு வந்துருக்கு. ஒரு அடி 3 பாயிண்ட் எடுத்தாச்சு. 2 பாயிண்ட் எடுத்தா சொலவாக மேட்ச் முடிச்சு போயிட்டே இருக்கலாம். எப்படியே போயிட்டே இருக்கலாம். உங்க வரும் எப்படி வராங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். சரி, பிரச்சனை இல்லை, பாயிண்ட் எடுத்துறேன். விடக்கூடாது ஃபஸ்ட், அதுக்கு விடாமல் போட்டு மண்டை ஷார்ட்டாக நம்ம வைக்கிறோம். ஓகே, இந்த கண்ணா நான் சால்ட்டாக அடிப்பேன்டா. அவன் எடுத்தவொடனே டம்முன்னு வரும் பாருங்க. அவனை இந்த கேப்பில் விட்றதே இல்லை. அப்படி துள்ளி போய் அடிக்கிறது அதெல்லாம் கேப்பே இல்லை. போகிறேனா முடிக்கிறானா வந்துட்டே இருப்பேன், அவ்வளோதான். இப்போ நான் எது படுத்தேன்னு எனக்கு தெரில. கை டப்புன்னு படுத்துட்டேன்னு கடுப்பாட்டு வருது கைஸ். ஸோ கைஸ், சீரியஸ் ஆகிற டைம் முடிச்சு தள்ளிடும். விடக்கூடாது, விடவே கூடாது. அவன் எங்கேருந்து வரான்னு தெரில. ஆனால் வரான். எத்தாண்டா இருக்கேன் மண்டா தேங்க மண்டா மண்டா சாங்க சீசானா டம்முன்னு வைப்பேன். ஆமாம், சரி, ஸ்டார்ட். நம்ம வந்து இப்போ வந்து என்னது இது வாயில் வர முடியுது. இது ரேப்பிங் பிட் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ அது நம்ம இன்னும் கேமில் கொண்டு வர போகிறதில்ல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போடுற மண்டை கட்டு. ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டேன். அடுத்த மேட்ச் படன்னு போகலாம். சரி கேஸ்,
போடுற மேட்சா இன்னொரு மேட்ச் போட்டுக்கிட்டோன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு அர்த்தம். ஏன்னா எப்படிப்பட்ட பிளேயர் வருவான்னு தெரியாது. சில டைம் நூப் வருவான், அதுக்கப்புறம் சில டைம் நூப் வருவான், சில டைமில் பாட்டு வருவான், சில டைமில் ப்ரோ கூட வருவான். அதனால் இவன் இந்த நேரத்தில் வராங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்தது நூபு தான் கைஸ். நூபடே அப்படிப்பட்ட நூபவன். ஐயோ எங்கே வண்டிங்க இல்லைங்க, அதான் இடத்துல படிச்சிருவோம்மா. நூபடே நினைக்காம ஐயோ யாருமா இல்லைங்க கைஸ், பார்ப்போம். அங்கே தான் நிற்கான்னு நினைக்கிறேன். இங்கே எப்படான் வந்தான்? சும்மா காசுன்னு ஹெச்பி குறைச்சிட்டான். கைஸ் ஒரு அடியில் முடிச்சிட்டாங்க. இது எனக்கு ஸோ கடுப்பாகுது. சரி கைஸ், அதுக்கு நம்ம விடக்கூடாது. இனிமேல் புரட்டி போட்டால் தான் புரட்டா மாதிரி புரட்ட வேண்டி தான். அவனை சேர்த்துட்டான். நீ அதே மாதிரி தான் போகிறான். ஸோ கைஸ் ஸோ கைஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். அடுத்த பாயிண்ட் எடுக்க பார்க்கலாம். ஸோ கைஸ் அதோட இந்த வீடியோவை முடிச்சிடுவேன். ஸோ கைஸ் அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லணும் மறக்காமல். ஸோ கைஸ் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்னு சொல்லிட்டு பேரை கமெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஹார்ட்டை பறக்க விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்ணையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்க வந்து அழுத்தி பிடிக்கிறீங்கனாலும் அம்மா தான் கேசு. ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு ஒன் டாப் அடிக்கவே தெரியாது. மோஸ்ட்லி ஒன் டாப் அடிக்கிறதே எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு அடிப்பேன். ஓரளவுக்கு அடிக்கும் போது அப்படியே நானும் வந்து எடுத்துப்பேன். இப்போ வயசு 3 பாயிண்ட் எடுக்கணும். 3 பாயிண்ட் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, அவ்வளோதான். 3 பாயிண்ட்டு. அடுத்த இன்னும் 2 பாயிண்ட் எடுக்கணும். கடுப்பாக வருது. MP40 அழுத்து பிடிச்சா நம்ம போட்டுன்னு போவேன். அதே ஒன்று தான் திரும்பி வாங்கிடுங்க. டிங் 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 ஃபாஸ்ட்டாக டிங் 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 டிங். இப்படி மேலே பறந்துட்டு வந்தாலும் அச்சாட்டு போட்டுன்னு வைக்கேன். வைக்காமலாம் பண்ண மாட்டேன். ஐயோ அடிச்சிட்டான். ஸோ கைஸ் பெரிய இதாகிட்டு பிரச்சனை. ஐயோ போச்சுதானே எனக்கு. சரி கைஸ் பிரச்சனை இல்லை, மேட்ச் போட்டுக்கலாம். மண்டலே வச்சு போட்டதில் அப்புறம் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மேட்ச் டவுடாக இருக்கும். ஒரு மேட்ச்சில் நான் ஜெயிச்சிட்டேன், இன்னொரு மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிடும். ஆனால் அப்போ 2 பாயிண்ட் எடுத்துட்டான். அதனால கைஸ் ஃபஸ்ட் எடுத்து அதே கண்ணு தான் அவனும் எடுக்கான். நான் தானே எடுத்தேனா அவன் வச்சு எடுத்தானா தெரில. எவன் எடுத்தானே தெரில. பார்க்கலாம். கரெக்டாக வந்து கண்டினியூ எடுத்தான். ஒரு அடி கைஸ். பூயா தரமான பூயா. டான் பாட்டு போடுங்க கைஸ், நம்ம தவுடான பாட்டாக இருக்கும். சரி கைஸ், நவ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். உங்களிருந்து வீடியோ பெறுகிறேன். நான் உங்கள் ஷாருக். அடுத்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். டாட்டா பை. See you again.